தஞ்சை பாபநாசம் துணை மின் நிலைய அலுவலகம் முன்பு கட்டணமில்லா மின் இணைப்புகளை பாரபட்சம் இல்லாமல் வழங்க வேண்டி விவசாயிகள் கையில் நீர்மூழ்கி மோட்டார்களை வைத்துக் கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தமிழ்நாடு காவிரி உழவர்கள் பாதுகாப்பு சங்க செயலாளர் சுவாமிமலை விமலநாதனுடன் நமது செய்தியாளர் தீனதயாளன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் வேளாண் மின் இணைப்புகளுக்காக 20 ஆண்டுகளுக்கு மேலாகியும் பதிவு செய்த விவசாயிகள் 2 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இருந்து வருவதாக விவசாயிகள் மத்தியில் பெரும் குற்றச்சாட்டாக இருந்தது. இதனால் தமிழ்நாடு காவிரி உழவர்கள் பாதுகாப்பு சங்கத்தினர் கண்டன முழக்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனை பற்றி தகவல் தெரிவிப்பதற்கு நம்முடன் இணைந்துள்ளார் தமிழ்நாடு காவிரி உழவர்கள் பாதுகாப்பு சங்க செயலாளர் சுந்தர விமலநாதன் நம்முடன் இணைந்துள்ளார். அவருடைய தமிழகத்தில் வேளாண் மின் இணைப்புக்காக பதிவு செய்து காத்திருப்போர் 2004ஆம் ஆண்டிலிருந்து காத்திருக்கின்றோம். தமிழ்நாடு அரசினுடைய தனி நிதிநிலை அறிக்கையில் ஆண்டுக்கு 50,000 விவசாய மின் இணைப்புகள் வழங்குவோம் என்று அறிவிப்பு செய்து இந்த ஆண்டு அறிவிப்பு செய்து 5 மாதங்களுக்கு மேலாகிறது. சென்ற ஆண்டு அறிவிக்கப்பட்ட மின் அறிவிப்பில் 17,000 விவசாய மின் இணைப்புகளுக்கு இதுவரை வழங்கப்படாமல் விவசாயிகள் காத்திருப்பில் இருக்கின்றார்கள். புதிய மின் இணைப்பு வழங்குவோம் என்பதற்காக மின் கம்பிகள், மின் கடத்திகள், மின் மாற்றிகள் எல்லாம் அமைத்திருக்கிறார்கள். மின் கம்பங்கள் கொண்டு வந்து நட்டிருக்கிறார்கள். 3 ஆண்டுகளாகியும் இதுவரை மின் இணைப்புகள் வழங்கப்படவில்லை. விவசாயிகள் லட்சக்கணக்கான ரூபாய் முதலீடு செய்து பொருளாதார செலவு செய்து மின் மோட்டார்களை நாங்கள் வாங்கி வைத்து காத்து கொண்டிருக்கின்றோம். மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற 15ஆம் தேதி சுதந்திர தின விழாவிலே இதற்கான அறிவிப்பினை அரசாணையை வெளியிட வேண்டும் என்று தமிழ்நாடு காவிரி உழவர்கள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் தமிழகத்திலே முன்பதிவு செய்து காத்திருக்கின்ற 2.5 லட்சம் விவசாயிகள் சார்பாக தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். வேளாண் சார்ந்த தொழில்களில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு 30,000 கட்டணத்துடன் கூடிய மின் இணைப்புகளை இலவசமாக கட்டணமில்லா மின் இணைப்புகளாக வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் மேல் பெரும் கோரிக்கையாக இருந்து வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் ஆர். தீனதயாளன்.